அனைவருக்கும் வணக்கம். 17/1/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு காலையில நம்ம நிப்டி சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் 23,200 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே எஸ்டர்டே லோல இருந்து ப்ரீவியஸ் ப்ளஸ்க்கு கீழே எஸ்டர்டே லோக்கு கீழே வந்தா நெகட்டிவ் ட்ரெண்டு. இங்க இருந்து ஒரு 23,200 வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா இங்க சைடுவேவா போயிட்டு இங்க இருந்து கொடுத்துருந்தோம். இங்க இருந்து போயிட்டு திருப்பி எஸ்டர்டே லோல இருந்து ரிஜெக்ட். இந்த எஸ்டர்டே லோக்கு வர்றப்ப நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்எஸ்சி டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து அது ஏன்னா செல்லர் பாயிண்ட் ஆஃப் அதை பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப தெளிவா கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாக்கு மேல போகாது அப்படின்ற மாதிரி அதுல வந்து நம்மளுக்கு தெளிவா கொடுத்துருந்தாங்க. அங்க இருந்து ஒரு ரிஜெக்ட் பாயிண்ட். இங்க இருந்து இங்க கால் செல்லர் வந்து இங்க செல் பண்ணலாம். புட் பையர் வந்து இந்த இடத்துல பை பண்ணியிருக்கணும். ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நல்ல ஒரு பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா புட்டை நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் நாங்கள் செல்லிங் பண்ணியிருந்தோம். இதுல நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து கால் செல்லிங்ல நம்மளுக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு. ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சப்போர்ட்ல வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டா இந்த 23,130ல எடுத்துட்டு கரெக்டா எக்ஸாக்டா நம்மளுக்கு திரும்பி இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு பையரை வந்து வெயிட் பண்ணணும். இந்த இடத்துக்கு வர வச்சோம். பையரா இருக்கிறவங்க ஒண்ணு இந்த இடத்துல புட்டா பை பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இல்ல அப்படின்னா இங்க வந்து காலை பை பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அவங்க ஸ்ட்ராட்டஜி இதுல அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம காலையில இங்க 23,200 இருந்து மார்க்கெட் திரும்பும் அப்படின்னு பார்த்திருந்தோம். அங்க திரும்பாம இங்க இருந்து எக்ஸாக்டா திரும்பினுச்சு. பட் ஆனா அது ஃபேக் பிரேக் அவுட்டா சைடுவா கொண்டுட்டு போயிட்டு திருப்பி இங்க இருந்து கீழே ஒரு டவுன்ஃபால். இந்த இடத்துல ஒரு பையரா இருந்திருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் இந்த கேண்டிலே நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இந்த இந்த ஒரு 10 to 20 பாயிண்ட் நம்மளுக்கு பையிங்ல மோஸ்ட்லி கிடைச்சாவே அது கான்பிடண்டா கிடைச்சாவே நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். இங்க இருந்து திருப்பி போயிட்டு எஸ்டர்டே லோலயே ரிஜெக்ட் ஆயிட்டு அங்க இருந்து சைடுவே இதெல்லாம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு மேல போகணும் அப்படின்னா இந்த 214க்கு கீழே கண்டிப்பா டிராவல் ஆகணும். அந்த அப்படி ஆகினா மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட்டை மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதர்வைஸ் இது வந்து கீழே வந்தாதான் நம்மளுக்கு மார்க்கெட் மேல போகும். காலையில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரைக் வந்து எல்லா பிபிக்கு மேல நின்றுட்டு அந்த பிபில வந்து ரொம்ப இந்த பிபில சப்போர்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு இங்க இருந்து ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட். இந்த இடத்துல கால் பையரா இருக்கணும் அப்படின்னா தாராளமா நம்ம கான்செப்ட் எப்படி கால் பையரா இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நல்ல ஒரு டீசென்டா ப்ராஃபிட் வந்து நல்லா புக் பண்ணிருக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தாங்க. இந்த கண்டில பிடிச்சி இந்த கண்டிலே வித்துட்டாங்க. நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் தான் இன்னைக்கு அவங்களுக்கும். நம்ம வந்து செல்லிங் பண்ணோம், அவங்க வந்து பையிங் பண்ணாங்க. நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோட்லாம் பாருங்க எவ்வளவு. இப்ப நம்ம மேல இருந்து கீழே வரவங்க வந்து இந்த ஸ்ட்ரைக் 23,400 புட்டு மேல இருந்து கீழே வந்தவங்க இந்த 240 தான் நம்மளுக்கு ஏன் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாமே இதுல மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன்ல தான் வரும். இங்க வந்துட்டு இங்க அங்கிருந்து மேல போயிட்டு திருப்பி வந்து இந்த இடத்துலயே சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி இங்கேயே சஸ்டெயின் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த லைன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் நம்ம ட்ரேடே பண்ண முடியும். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம இங்க பிரைஸ் செக்ஷன் வந்து அந்த அளவுக்கு இதுல சப்போர்ட் பண்ணாது. ஒன்லி கால்குலேஷன் தான். கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா அந்த கோடு வந்து அந்த இடத்துல பர்ஃபெக்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் பண்ணுனாதான் நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம கால்குலேஷன்ல கண்டிப்பா அது பண்ணும். அதே மாதிரி மீட்டிங் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. அதுவும் நம்ம கிளாஸ்ல வந்து மீட்டிங் பாயிண்ட் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டில பாத்தீங்க அப்படின்னா
நம்ம சொல்லியிருந்தோம். எல்லா இண்டெக்ஸ்க்குமே லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கிருந்து எஸ்டர்டே ஹைல மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு இன்னைக்கு. ஹைல ஓப்பன் ஆகிட்டு அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். கட கட கடன்னு இங்க பேங்க் நிஃப்டில ஜஸ்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் கூட சப்போர்ட் எடுக்கல. அங்கிருந்து வந்தாங்க திருப்பி கடகடன்னு எஸ்டர்டே லோக்கு வந்துட்டு அங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே சைடு ஒரு அப் ட்ரெண்ட்லயே முடிச்சிட்டாங்க. நம்ம காலையில என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஸ்ட்ரைக் 49,700 புட்டு இந்த 815க்கு மேல ட்ரேட் ஆகக்கூடாது. 815க்கு மேல ட்ரேட் ஆனிச்சுன்னா புட் சைடு வந்து பை பண்ணும், மார்க்கெட்டு கீழே இறங்குறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த 798 காலையில 798க்கு கீழே மார்க்கெட்டு இந்த ஸ்ட்ரைக் வந்து கீழே வந்தது அப்படின்னா மார்க்கெட்டு மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஓப்பனே இவன் 815க்கு மேலதான் நம்ம பிபிக்கு மேலதான் ஓப்பன் ஆயிருக்கான். இந்த பிபிக்கு மேல ஓப்பன் ஆகிட்டு போனவன் தான் இந்த 49,700 புட்டு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தாங்க. இதுல சரியான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பையருக்கு. இங்க லோயஸ்ட் லோ எடுத்திருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து 700 பாயிண்ட் இங்க இருந்து டிராவல் ஆயிருக்கு. நம்மளுக்கு 700 பாயிண்ட் தேவை கிடையாது. 40 டு 50 பாயிண்ட் கன்ஃபார்மா ட்ராக் கிடைச்சது அப்படின்னாவே ஒரு பர் டேக்கு போதுமானதா இருக்கும். நம்ம கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு லாட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம். இது நம்ம ஸ்ட்ராட்டஜில ரெகுலராகவே நடந்துட்டு இருக்கு. இதையும் செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சென்செக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் நம்ம சொல்லிடணும், எஸ்டர்டேல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே லோக்கு கீழேயா மேலேயான்னு பார்க்க சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே லோக்கு கீழே தான் மார்க்கெட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணிட்டு அங்கிருந்து R1 நம்மளுக்கு S1 சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. இப்ப பாருங்க, கீழே இருந்து வந்தவன் ஏன் இந்த லைன்ல வந்து நம்மளுக்கு டிராவல் ஆகணும்? இங்க வந்துட்டு நின்று இந்த இடத்துல சைடு வேவா போகணும். அதுதான் நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டா மேட்சிங் ஆகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் டிராவல் பண்றப்ப எங்கிட்ட டிராவல் பண்ணும், மேல இருந்து கீழே வந்தா எதை வச்சு வருவாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது தெரியாமலாம் நம்ம கால் பையராவும் சரி செல்லரா இருந்தோம் அப்படின்னா மாட்டிக்குவோம். லாஸ் வந்து லாஸ் மணி வந்து இழக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து அதிகமா இருக்கும். மார்க்கெட்டோட டிராவல் தெரியணும், ஒன் டே ரேஞ்ச் தெரியணும். அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டுக்கு. எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் S1 S2 R1 R2 இந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மார்க்கெட்டுக்கு. அது எங்க டிராவல் ஆகணும், எங்க போகணும், இங்க இருந்து டிராவல் ஆகணும்னா எங்க இருந்து முடியும், எதை வச்சு கீழே வருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு அதுல நாலேஜ் வளர்த்துக்கணும். இங்க பாருங்க, கீழ இருந்து வந்தவன் இந்த 76 250 இந்த 250 500 750 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு. மேல இருந்து கீழே வரவனுக்கும் சரி, மார்க்கெட் கீழ இருந்து மேல போனாலும் அந்த 250 750 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நம்ம கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரைக் நம்ம சொல்லியிருந்தோம் காலையில 77,300 புட்டு இந்த 616க்கு மேல ட்ராட் ஆகுனுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு கீழே வருவதற்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 600க்கு கீழே 589 கீழே நம்மளுக்கு டிராவல் ஆகுனுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப பாருங்க, இந்த இடத்துலலாம் விட்டே கொடுக்கல யாரு, இந்த 77,300 புட்டு 616 விட்டே கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் எப்படி மேல கொண்டுட்டு போக முடியும்? சரியான செல்லிங் சென்செக்ஸ்ல அங்க இருந்து ஒரே கேண்டில் இறக்கி R1 S1க்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க மார்க்கெட்டை. அங்க வந்து கொஞ்ச நேரம் சஸ்டைன் பண்ணிட்டு திருப்பி அங்க இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஸ் கொடுத்துட்டு இங்க இருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட். கொஞ்சம் எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் தான். இந்த ரேஞ்ச்லாம் நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சது அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க இருந்து ஒரு 400 பாயிண்ட்ங்கிறத பாத்துங்க. ஒரு பையரா இருக்கிறப்ப ஒரு ரெட் கேண்டல் ஒரு ரெட் கலர் கேண்டில் கூட வரல. இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து சரியான ஒரு மூமெண்ட். இதெல்லாம் நம்மளால பிடிக்க முடியும்னா தாராளமா பிடிக்க முடியும். கொஞ்சம் இதெல்லாம் ஏன் போடுறோம், என்ன போடுறோம், எதுக்கு போடுறோம், இது எந்த கால்குலேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்களே இதுல நீங்க ஆனா ஸ்ட்ரைக் வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். க்ளோசிங் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன, ஓப்பன் ஹை என்ன, மார்க்கெட்டோட எஸ்டர்டே ஹை லோ, இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட். அந்த அந்த ஸ்ட்ரைக்குள்ள தான் இந்த ஸ்ட்ரைக்லாம் இருக்கும் நம்மளுக்கு.
இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப எனக்கு பையிங்லயும் சரி செல்லிங்லயும் சரி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு இருக்கு. ஒரு மார்க்கெட் சைடு வேவா போகனாலுமே சைடு வேவ்ல எப்படி இருந்தாலும் ஒரு எண்டுக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த எண்டுக்கு வரைச்சும் சைடு வேலை நம்ம வெயிட் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 10 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குது, கன்ஃபார்மா கிடைக்கும் நம்ம போட்ட பிஇபில. அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த தாராளமா பை பண்ணோம் அப்படின்னா 10 பாயிண்ட்ங்கிறது சாலிடா பையிங்ல கிடைக்கும். செல்லிங்ல சொல்லவே தேவையில்ல. சைடு வேலை மார்க்கெட் போனாவே ரெண்டு சைடுமே பிரீமியம் டிகே நடக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. பையரா இருந்தாலும் செல்லறா சரி கத்துக்கிட்டு பண்றதுக்கு பாருங்க. நன்றி. இன்னைக்குள்ள திருக்குறள் பார்ப்போம்.